என்ன மாதிரி தனிமையா இருக்கிற யாருமே பிறக்கும் போதுல இருந்து நான் தனிமை பாஸ்டர். ஒண்டி கட்டையா நான் பிறந்தேன். பிறக்கும் போதே என் கூட அத்தனை பேர் பிறந்தாலும் என்ன மட்டும் எல்லாரும் கார்னர் பண்ணி தனிமையா வச்சுட்டாங்க. ஸ்கூல்ல நான் தனிமை, டியூஷன் சென்டர்ல கூட நான் தனியா, கல்யாண வீட்டுக்கு போனா அங்க தனிமை, என் வேலை ஸ்தலத்துல நான் தனி. என்னை ஏற்றுக்கொள்வார் ஒருத்தர் கூட இல்லையா? எனக்கு ரொம்ப வெறுத்து போயிடுச்சு பாஸ்டர். நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் இப்படி எல்லாரும் என்ன தனிமைப்படுத்துறாங்க? ஆனா ஆண்டவர், சிஸ்டர், பிரதர், உங்களோட பக்கத்துல வந்து என்னை நேசித்த என் மனைவியே என் கூட இல்லையே பாஸ்டர். என்னை நேசித்த கணவனே என் கூட இல்லையே. என் ஆண்டவர் என் மேல கோபமா இருக்கிறா. எதுவுமே எனக்கு பிடிக்க கூடாதோ? நான் எதெல்லாம் என் கூட இருக்கும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் என்னை விட்டு போகுது பாஸ்டர். ஆகாரம் மாதிரி நான் செட்டில் ஆயிட்டேன்னு நினைச்சேன். ஆனா ஆகாரம் மாதிரி நான் துரத்தப்பட்டேன். நான் யாரையுமே நேசிக்க கூடாதுன்ற ஒரு முடிவில் இன்னைக்கு இருக்கிறேன். இன்னைக்கு நான் அப்படித்தான் நினைச்சு வந்தேன். நம்ம யாரையாவது நேசிச்சா அவங்க இறந்து போயிடுறாங்க, இல்ல நம்ம யாரையாவது நேசிச்சா அவங்க நம்மளை விட்டு போயிடுறாங்க. யாரையுமே நம்ம நேசிக்க கூடாது போல. என் பிள்ளைய நான் நேசிச்சேன், என் பிள்ளை என் கூட இல்லை. என் கணவனாரை நேசிச்சேன், கணவனாரை என் கூட இல்லை. எங்க அம்மா அப்பாவை நான் நேசிச்சேன், எங்க அம்மா அப்பா கூட இன்னைக்கு இருந்தும் இல்லாதது மாதிரி தான் பாஸ்டர். என் மகளோ நான் வந்து தனியா இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் மட்டும் உங்க கையை பிடிச்சு, நீ தனிமையிலே நீ இருந்திருந்தா மகளே, மகனே, கண்டிப்பா நீ இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்ட. நீ மரிச்சிருப்ப, நீ செத்திருப்ப. உங்களுடைய சூழ்நிலையில தனிமையா இருந்த நிறைய பேர் இன்னைக்கு உயிரோடவே இல்லை. ஆனா நீங்களும் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம்னா அப்பா உன் கூட இருக்கிறதுனால மட்டும்தான். இவ்வளவு தனிமை வந்தும் இத்தனை பேர் உன்னை விட்டு போயும் இயேசு உங்களை விட்டு போகல, உங்க கூட இருக்கிறார் என்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான். நீ தனிமை இல்ல. அவர் பிள்ளைகளை படிக்க வைக்க பலன் தந்தார். அவர் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க பலன் தந்தார். யாரும் இல்லாத போதே எல்லா பலத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தந்தார். அந்த கணவனார் இல்லாதனால என்ன குறை வந்துருச்சு? அந்த நேசித்த அந்த நபர் இல்லைன்ன உடனே என்ன குறை வந்துருச்சு? அவங்க இருந்ததை விட ஆச்சரியமா நடக்கல. அவங்க இருந்திருந்தா கூட இப்படி நடந்திருக்காது. அவங்க இல்லாத இடத்துல கர்த்தர் வந்து உட்கார்ந்து, கர்த்தர் வந்து ஆளுகை செய்து உங்களை எவ்வளவு வெற்றியா நடத்தினாரு. அந்த தேவன் தான் மறுபடியும் வாக்கு கொடுக்கிறாரு. உங்க அப்பா இருக்க வேண்டிய இடத்துல நான் இருப்பேன், உங்க அம்மா இருக்க வேண்டிய இடத்துல நான் இருப்பேன், உன் ஃப்ரெண்ட் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருப்பேன். உன்னை நேசித்தவர்கள் எல்லாரும் உன்னை வெறுத்தாலும், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்?